அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமா உங்களை யாராவது சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு மக்கள் வீடு கட்டணும், கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மிகப்பெரிய அமௌண்ட்டை இந்த அப்ரூவலுக்காக செலவு பண்றாங்க. அப்ரூவல்னா என்னன்னு மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எவ்வளவு செலவு பண்ணணும் இப்ப அப்படிங்கிற நடைமுறையையும் தமிழ்நாடு அரசு ஒரு விதிமுறையா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில பழைய விதிமுறைகள் என்ன, புதிய விதிமுறைகள் என்னங்கிற டீட்டெயில்ஸ இந்த வீடியோல கொடுக்க போறோம். புதுசா வீடு கட்டுறவங்க மட்டும் இல்ல, புதுசா வீடு கட்டுறது எக்ஸ்டெண்ட் பண்றவங்களுக்கும் இந்த ஆபத்து இருக்கிற அடிப்படையில இந்த வீடியோ போட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. இப்போ புதுசா வீடு கட்டணும்னு சொன்னாக்கா ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம், பட்டா வாங்கியிருப்போம், ஈஸி எடுத்திருப்போம், சிட்டா ஆடங்கள் நம்ம கிட்ட கையில இருக்கும். இந்த வீடு கட்டணும்னா கிராம பஞ்சாயத்து இருந்தா, அதாவது ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட அனுமதி வாங்கினா போதும். பேரூராட்சி நகராட்சி எல்லாம் இருந்தாக்கா அங்க இருக்கக்கூடிய டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கணும். மாவட்ட தலைநகரத்துல போய் டிடிசிபி கூடிய அந்த அலுவலகத்துல அனுமதி வாங்கணும். 8000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னாக்கா டிடிசிபி அப்ரூவ்டு இருந்தா போதும்னு சொல்றாங்க. அதுக்கு மேல நமக்கு இடம் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், மேமாடியா 4 மாடி 3 மாடி அப்படின்னு சொன்னாக்கா சிஎம்டிஏ சென்னையில இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துல நம்ம அனுமதி வாங்கணும். இப்ப 8000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்ப அலுவலகம் கமர்சியலா நம்ம பிசினஸ், பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டலு, வணிக வளாகம், கடை கட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்கா 8000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பகல் கொள்ள அடிக்கிறாங்க அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் என்ஜினியர் நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கணும்னு சொன்னாக்கா சென்னைக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இப்ப பெரிய பெரிய பில்டிங், ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பெரிய லாப நோக்குல உள்ள சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம், இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய மால் அப்படிலாம் கட்டணும்னு சொன்னாக்கா 25 லட்சம் ரூபாய் அனுமதி வாங்குறதுக்கு அதாவது செலவு பண்ணாரு. அப்புறம் இந்த பில்டிங் வீடுகளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அப்ரூவ்டு வாங்கணும்னு சொன்னாக்கா கிராமத்துல ஒரு 25,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அனுமதி கொடுக்குறாங்க. இது பில்லு நமக்கு கொடுக்கறது ஒரு 2,500 3,000 வரைக்கும். பாக்கி எல்லாம் அதிகாரிகளுக்கு அனுமதி கொடுக்கிற ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கட்டும், முனிசிபாலிட்டி ஆபீஸா இருக்கட்டும், எல்லாம் அந்த அனுமதி வாங்குறதுக்கு இவ்வளவு ப்ரூஃப், அதாவது இபிஆ இருக்கட்டும், ஈசி எடுக்கிறதுக்காக பட்டா சிட்டா இந்த வேலைகள் பாக்குறதுக்கு ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணுது பண்ண முடியுது. இப்ப பேரூராட்சி ஆச்சுன்னா ஒரு 60,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும் வீடு கட்டுறதுக்கு. நகராட்சி ஆனாக்கா 2 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறதுக்கு அனுமதி வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசுல. தமிழ்நாடு அரசு விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. அப்ரூவல் வாங்குறதுக்கு அரசு சம்பளம் கொடுத்து அதிகாரிகள் வச்சிருக்காங்க. இவங்க கிம்பளங்கிற பேர்ல நம்மகிட்ட வாங்கிட்டு நிறைய முறைகேடுகள் பண்றதா நிறைய தகவல் வந்துட்டு இருக்குது. டிடிசிபி அப்ரூவலுக்கும் புது மன பற்றா போடுறாங்களா, வயலை தூத்துட்டு பிளாட் போடுறாங்களா, அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுற வீடு மனைப்பரப்பு போடுறாங்கன்னா, நத்தம் மனையில போடுறாங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட இவங்க ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டி இருக்குது. அந்த மனைக்கு பிளாட்டுக்கு உரிய சொந்தக்காரங்க அதை நம்ம தலையில வச்சு நம்மகிட்ட வித்துடுறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1,000 ரூபாய் 1,500 ரூபான்னு வித்துடுறாங்க. சோ இது எப்படியா இருந்தாலும் சரி, டிடிசிபியா இருக்கட்டும், சிஎம்டியா இருக்கட்டும், தமிழ்நாடு அதிகாரிகளை வளர்ச்சி கண்காணிக்க வேண்டிய தமிழ்நாடு அரசுடைய பொறுப்பு. இப்ப மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, எந்த கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, இது மாதிரி சாதாரண மக்களும் அந்த வீடு கட்டணுங்கிற கனவை நிறைவேற்றுறது அரசுடைய கடமை. அரசாங்கத்தை எதிர்பார்க்காம சொந்த காசுலயே நம்ம வீடு கட்டி வாழணும்னு சொன்னாலும் கூட இந்த அதிகாரிகள் முட்டுக்கட்ட போடுறதா சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்திருக்காங்க. இன்ஜினியர்கிட்ட நம்ம கான்ட்ராக்டா கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம அவங்க பில்டிங் அப்ரூவலுக்காகவே சாதாரண கிராமத்துல 30,000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. பேரூராட்சியில நகராட்சியில கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறதா சொல்லிட்டு புதிய தகவல் வந்திருக்கிற அடிப்படையில முதலமைச்சர் துறை ரீதியான அதிகாரிகளை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு முறைகேடுகள்லாம் ஈடுபடுறவங்களை தகுந்த தண்டனை கொடுக்கணும், அது மட்டும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்ற தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிற நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு காரணங்கள் இருந்துச்சுன்னா முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு உங்களுடைய புகார்களை தெரிவிங்க. அது தெரிவிச்சா மட்டும்தான் உங்களுக்கான ஆன்சர் பண்ணி உங்களுக்கான குறைஞ்ச கட்டணத்துல அதாவது நிம்மதியா வாழ விடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வீடு கட்டுறது ஒரு செலவா இருந்தாலும் உங்கள்கிட்ட புடுங்கி எடுக்கிறது பெரிய செலவை உண்டு பண்ணிடுவாங்க அந்த அதிகாரிகள்ங்கிற அடிப்படையில பொதுமக்கள் சொன்னதை நான் என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கையா வச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை இருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்கள் புதிய சிந்தனையோட அடுத்த டாபிக் உங்களை சந்திக்கிறேன். உங்க ஆதரவு எனக்கு வேணும்னாக்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.